ஹலோ ஹேவி வர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படமும் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹாரி, சுப்பிரமணிய சிவா, தலைவாசல் விஜய் இவங்களாமே லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரண்குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டேரக்டர் எல்ஆர் சுந்தரபாண்டி இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ ஆரி. அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் ஒன்று வருது, என்னை எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணு காப்பாற்று அப்படின்ட்டு. அவர் அதுக்காக சென்னைக்கு வராரு. ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இது வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி காட்டுறாங்க. அங்கே ஐடி கம்பெனி இருக்கான்னு தெரியல, இப்போ ரியாலில் அந்த மாதிரி ஐடி கம்பெனி காட்டிட்டு அவருக்கு தனியாக ஒரு குவார்டர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா, அது வந்து இடிக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய பங்களாவில் அவருக்கு ஒரு போர்ஷன் வந்து அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்னே சொல்லலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் அவருக்கு வாடகை கொடுக்குறாங்க. அங்கே போய் அவர் ஃபோர்த் ஃப்ளோரில் வாடகை இருக்கு. அப்போ அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள், அவருக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் வந்து தென்படுது. அதெல்லாம் என்னன்றதை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏன் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்கன்னு அவங்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தில் மீதி கதை. ஓரளவுக்கு ஒரு இந்த சைக்காலஜிக்கல் ஜனருக்கு தேவையான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. லைக் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ படம் பூரா மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளேஸ் அவர் தான் ஆக்குபை பண்ணுறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் கொடுத்துருக்க கேரக்டரும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. சுப்பிரமணிய சிவா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் அந்த படத்தில் நல்லா இருந்தது. லைக் கொடுத்த கேரக்டர் எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் தலைவாசல் விஜயும் ஒரு 2-3 சீன் தான் வராரு. பட் அவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ரிப்போர்ட்டராக ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரது கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். பட் நல்லா பண்ணியிருந்தார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி திபிஷா, பவித்ராலாம் இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர் தான் அவங்களது எல்லாமே. பட் கொடுத்த கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரண்குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஒரு 2 சாங் இருக்குது. பட் அதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிடுது. ப்ளஸ் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாகவே கொடுத்துருந்தாரு. இதுக்கு ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சுற்றி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. பெருசாக வேறு எங்கேயுமே அவுட்டோர் ஷார்ட்ஸ் ஒரு 2 தான் இருக்கும். சுற்றி அந்த வீட்டு அந்த பில்டிங்குள்ளே தான் எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவரோட கேமரா ஆங்கிள்ஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயமுறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் அவரோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படமும் வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்ப் பண்ணிட்டு அந்த படத்தை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே நிறைய லேக் இருக்குது. பட் அவரோட கட்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் எல்ஆர் சுந்தரபாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ட கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் தான். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஆழத்தில் ஜனருக்குலாம் ஏற்ற ஒரு கான்செப்ட் தான். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் மொத்தமாக சொதப்பிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸில் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சுமாரான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரில் மாட்டிக்கிட்டே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ஒரு பழைய ஸ்டைல் பேட்டர்னில் ஸ்க்ரீன் பிளே, ஒரு யூஷுவல் ஸ்க்ரீன் பிளே. இந்த மாதிரி படங்கள் நம்ம 20-25 வருஷம் முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேல கதையை ரொம்ப ஸ்லோவாக ஃபஸ்ட் ஹாஃபில் கொண்டு போவார். கதையில் என்ன தான் சொல்ல வரோன்றது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வராது. செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கொஞ்சம் கதை ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகி ரொம்ப நேரம் படம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அங்கேயும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸும் அவர் போடல ஸ்க்ரீன் பிளேயில். அது டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸாகவே இருக்கட்டும், பெருசாக என்னால் எங்கேயுமே வந்து இம்ப்ரெசிவாக உட்காந்து இந்த படம் பார்க்க முடியல. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லிட்டு என்னடா படத்தை இந்த இருக்கிறீங்க, ஸோ கதையை தவிர ஒரு மாதிரி வெளியே வரீங்க, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் நான் ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி இருந்தாலும் சரி, இப்போ வர படங்கள்லாம் அப்படி தான் ஏதோ ஒரு ஹாஃப் தான் நம்மளை தேர்த்துது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட் ஹாஃப் சரி இல்லாதப்போ சரி செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி போய் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப சொதப்பி தான் முடிச்சிருந்தாங்க. பட் ஓரளவு ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. சும்மா ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா படம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த உள்ளுக்குள்ளேயும் ஒரு கமர்ஷியல் ஸ்டப்ஸும் எதுவும் இல்லை. பட் கதைக்கு ஏற்ற மாதிரியான அந்தளவுக்கான ஒரு ரைட்டிங்கும் எதுவும் இல்லைன்னும் போது நமக்கு வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. எந்த சீனுமே வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங்காகவும் ப்ளஸ் பார்க்குற மாதிரியும் இல்லை. லெஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ கதைக்கு மூவ் ஆகிற மாதிரியே இருந்தது. ஸோ வந்து சீனை ஓட்டுற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி தான் அதில் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். லைக் கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் ஒரு ரைட்டிங்கில் மொத்தமாக சொதப்பினது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்சபிள். ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப போர் அடிச்சதா தெரியல படம் பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம். இல்லைனா ஓடிடியில் வந்தோன்னு பாருங்கள். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு பிலோவரேஜான ஒரு படம் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.